हे मने तो ஹாய் கைஸ், இருக்கிறதுல இந்த ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதும் இந்த ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது தாங்க ரொம்ப கஷ்டம். அது நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக இருந்தால் ஓகே, அது தெரியாத லாங்குவேஜை வச்சு நம்மளை ஒரு பாடாக படுத்தி எடுத்துருவாங்க. கேரளாவில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா டியூஷன் தாட்டி விட்ருவேன். அதனால் எனக்கு இந்த ரிஸ்க்கே இல்லை. நேற்று கரெக்டாக ஹிந்தி ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, என்னை வச்சு செஞ்சுட்டான். நானும் கூகுளில் தாங்க சர்ச் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம சொல்கிறத ஒரு துளி கூட காதில் வாங்கவே மாட்டேன்ட்டான். என்னமோ பண்ணுறா அப்படின்ட்டு விட்டாச்சுங்க. நைட்டு வந்து தோசைக்கு சிம்பிளாக தேங்காயே இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பொட்டுக்கடலை வச்சு ஒரு சட்னி, அது எப்படின்னு பார்க்கலாங்களா? டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, கருகாப்பில், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதுக்கு வந்து தேங்காய் வேண்டியதில்லை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும், ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்துனதுனால கொஞ்சம் தண்ணியாட்டம் சேர்த்திட்டு இதை வந்து கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. நம்ம தேங்காய் சட்னிக்கு தாளிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி கொஞ்சமாக ஜீரகம் போட்டு கருகாப்பில் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி